ஒரு ஜோக்கா கூட வந்து உங்கள பத்தி நெகட்டிவா வந்து நீங்க பேசக்கூடாது, நினைக்கக்கூடாதுங்க. நீங்க வந்து சும்மா அது வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நெனச்சு நீங்க சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, "நான் தேற மாட்டேன். எனக்கு இதெல்லாம் சரி வராது. எனக்கு இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்." அப்படி இப்படி. இப்படிலாம் நீங்க வந்து உங்கள பத்தி நீங்களே தாழ்த்தி நீங்க பேசும்போதே, உங்களோட மைண்டும், இந்த யூனிவர்ஸும் நீங்க சொல்றது தான் வந்து நம்பும். ஏன்னா வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது பிழைன்னு வந்து தெரியாதுங்க. அது பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து குடுக்குறது வந்து ஒரு சிக்னல், ஒரு ஃப்ரீக்வென்சி வந்து நீங்க அதுக்கு தர்றீங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் எப்பயுமே உங்கள பத்தி நீங்க வந்து பாசிட்டிவா நீங்க நெனைக்கணும். பாசிட்டிவாவே நீங்க மத்தவங்ககிட்ட சொல்லணும். சரிங்களா? ஸோ நீங்க எப்ப ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்களோ, அப்பதான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும், உங்களோட மண்டைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வென்சி வந்து சரியா போய் சேரும். சரியான விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சம்டைம் வந்து எல்லாமே நெகட்டிவான விஷயம், எதார்த்தமான ஒரு விஷயம்லாம் நடக்குதுன்னா, ஏன்னா வந்து நம்பளுடைய மைண்ட், நம்மளோட தாட்ஸ்னால தான். ஸோ அந்த தாட்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் மோடிஃபை பண்ணி, நீங்க அப்படி வேற மாரி நீங்க நெனச்சு பாருங்க. எல்லாமே வந்து வேற மாதிரி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நான் வந்து பல வருஷமா இத நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கும் வொர்க் அவுட் ஆகணும்னா, இந்த மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னைய முதல் தடவ பார்த்துட்டு இருந்தா ப்ளீஸ் என்னைய ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. ஒரு 4 பேருக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் கார்த்திக்.